மியூசிக் போடாமலேயே முழு பாடலையும் நடித்து முடித்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். இது எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சா அசந்துருவீங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் திரைப்பட உலகில் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்றால் அது மிகையாகாது. அவரது படங்களில் அவர் உச்சரிக்கும் வசனம், முக பாவனைகள் போல வேறு எந்த நடிகருக்கும் வரவே வராது. அவரை தமிழ் சினிமாவின் அகராதி என்றே சொல்லலாம். இந்த இடத்தில் நாம் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயம் அவரது அபாரமான நினைவாற்றல். இதை ஒரு சுவையான சம்பவத்தின் வாயிலாக பார்க்கலாம். அது என்னன்னா, அவன்தான் மனிதன் என்ற திரைப்படத்தின் ஷூட்டிங் சிங்கப்பூரில் நடந்தது. அனைத்து கலைஞர்களும் படப்பிடிப்பிற்காக காத்திருக்கின்றனர். இயக்குனர் திருலோகச்சந்தரிடம் உதவியாளர் ஒருவர் ஓடி வந்து ஒரு விஷயம் சொல்கிறார். அவரோ செய்வதறியாது திகைத்து நிற்கிறார். இதற்குள் படப்பிடிப்பு குழுவினர் அனைவருக்கும் தகவல் தெரிந்து விடுகிறது. எல்லோருமே என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறி நிற்கின்றனர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் படப்பிடிப்பு ஒரு நிமிடம் கூட வீணாக கூடாது என்று நினைத்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் கவலை வந்துவிட்டது. இதை சிவாஜியிடம் எப்படி சொல்லி சமாளிப்பது என கையை பிசைகின்றனர். ஒரு வழியாக சிவாஜியிடம் விஷயத்தை சொல்லிவிடுகின்றனர். எல்லோரும் தடுமாற காரணம் என்னவென்றால், அவர் நடிக்க வேண்டிய பாடலின் ஒளிநாடா பெட்டியை அன்று கொண்டு வரவில்லை. ஆனால் அந்த பாடலையும் அன்றே படமாக்க வேண்டும். அதற்கு பதிலாக வேறு ஒரு பாடலை கொண்டு வந்து விட்டனர். சென்னையில் பாடல் பதிவு நடந்த போது படத்தின் எல்லா பாடல்களையும் சிவாஜி ஏற்கனவே கேட்டிருந்தார். அவை அப்படியே அவரது மனதில் மனப்பாடமாக இருந்தன. அவரது அபாரமான நினைவாற்றல் படப்பிடிப்பு குழுவினருக்கும் பல சமயங்களில் கை கொடுத்தன. அப்படித்தான் இந்த இக்கட்டான சூழலிலும் அவரது நினைவாற்றல் கை கொடுத்தது. சிவாஜி கணேசன் ஏற்கனவே கேட்டிருந்த பாடலை மனதில் இருத்தி அதை மனதில் முணுமுணுத்தவாறு அந்த பாடலை கொஞ்சம் கூட பிசுங்காமல் நடித்து கொடுத்தார். அந்த பாடல்தான் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று என்ற சூப்பர் ஹிட் எவர்கிரீன் தத்துவ பாடலாகும். இந்த பாடலை இப்போது பார்த்தாலும் அந்த பாடல் வரிகளுக்கான உச்சரிப்பு அப்படியே பொருந்தும் அளவில் தத்ரூபமாக இருக்கும். வேண்டுமானால் இப்போதும் கூட நீங்கள் யூடியூப் சேனலில் இந்த பாடலை சர்ச் பண்ணி போட்டு பாருங்கள். சிவாஜி கணேசனின் உதட்டசைவை அவ்வளவு அருமையாக காட்டுவார்கள். பாடலின் வரிகளை அவ்வளவு அருமையாக உச்சரித்திருப்பார். அதுதான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.